வாங்குங்க இன்றைக்கி பேசிக்கிட்டே சமைக்கலாம் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிப்பயிறு தோசை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம தோசை மாவை புளிக்க வைப்போம்ல, அது மாதிரி புளிக்க வைக்கவே தேவையே இல்லை. நம்மளுக்கு நல்லா பாசிப்பயிறு நல்லா ஊறி வர விட்டு உடனே அரைச்சி அப்படியே தோசை ஊற்றிடலாம். உங்களுக்கு சாஃப்டாக வேணால் சாஃப்டாக ஊற்றலாம், இல்லை மொறுமொறுன்னு வேணால் மொறுமொறுன்னு ஊற்றிக்கலாம். கோல்டு லோன் வாங்குறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நமக்கு ஏதோ ஒரு அவசர தேவை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் கையை வைக்கிறது நம்ம என்னவா தான் இருப்போம் அப்படின்னா, நம்ம நகையை கொண்டு போய் அடகு வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுதான் எல்லாத்துலேயும் எல்லார் குடும்பத்துலேயும் நம்ம எடுக்கிற டெசிஷனாக இருக்கும். ஆனால் ஏன்னா டக்குன்னு உடனே நமக்கு அமௌண்ட்டு கிடச்சிரும். கோல்டு லோனுக்கு நம்ம அந்த இன்கம் டேக்ஸு அப்புறம் நம்மளோட சேலரி ஸ்லிப் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல. நம்ம நகையை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் நம்ம வீட்டு இருக்கிற அட்ரஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே லோன் கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நகையை போய் நம்ம வாங்கி வச்சுருவோம். நகையை தேவைக்கு அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நகை சேர்க்க ஆரம்பிக்கிறதே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நான் என்ன அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாசிப்பயிறு ஒரு 2.25 டம்ளர், அதுக்கப்புறம் இட்லி அரிசி ஒரு 1.5க்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2-3 அதே மாதிரி தான் நம்ம வீடு கட்ட போகிறோம், இடம் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நகையை வச்சுட்டு அதை எப்போனாலும் திருப்பிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ நம்ம காசு ரெடி பண்ணுவோம். இதுக்கு தான் கோல்டு அதிகமாக நம்ம ஜுவல்ஸ் வாங்கி சேர்க்குறதா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னா, நல்ல விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அவசரத்துக்கு உதவுது, அது ஒன்று. இப்போ நம்ம வட்டியும் நம்ம பர்சனல் லோனை விட நம்ம வட்டி நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். பர்சனல் லோனு போயிட்டிங்கன்னா 13 அப்படி வரும். இது 9, 10 அப்படி தான் வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம், மறு அடகு வச்சுக்கலாம். இப்போ 1 இயர் முடியுது அப்படின்னா திருப்பி அந்த 1 இயர் கழித்து நீங்கள் மறு அடகு வச்சுக்கலாம். அந்த மறு அடகுங்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ எந்த பேங்க்லேயும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்னொன்று இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ 1 கிராமுக்கு 8500 ரூபா வரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோன் வாங்கிக்கலாம். இப்போ 8500 இப்போ 1 கிராமோட ரேட்டு 14, 15 போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு அதில் ஒரு 70லேருந்து 80% வரை கொடுப்பாங்க. இப்போ 8500 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிராமுக்கு 8000. நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம மறுநாள் காலையில் நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன். கிரைண்டரில் அரைக்கிறத விட இந்த பாசிப்பயிறு தோசைக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கிரைண்டரில் அரைச்சோம்னா ஒரு மணி துருன்னு வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப தோலாக. ஆனால் மிக்ஸியில் அரைக்கும் போது அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கோங்க. ஒரு 7 மினிட்ஸ்லேயே நல்லா மையாக அரைச்சிரும். இப்போ நம்மக்கிட்ட 1.25 பவுன் நகை இருந்தாவே, அதாவது 10 கிராம் நகை இருந்தாவே நம்மளுக்கு 85,000 நமக்கு கிடச்சிரும். அரைக்கும்போது உங்களுக்கு வேணும்னா இதில் மல்லிச்செடி, மிளகாய், இஞ்சி, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்காம தான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கணுங்கிறனால அதெல்லாம் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கணக்குக்கு நம்ம கிட்டக்க நம்ம டெய்லி வேர் பண்ணுற நகையெல்லாம் போக நம்ம வீட்டில் ஒரு 10 பவுன் நகை நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு அவசரம், நான் இந்த 10 பவுனை வைக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கே எனக்கு ஒரு 15 லட்சம் தேவைப்படுது. என்கிட்ட இருக்கிற 10 பவுனை கொண்டு போய் கொடுத்தா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு தேவையான அமௌண்ட்டு ஒரு 15 லட்சம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கிராமுக்கு நம்மளுக்கு 8500 கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் 10 பவுனுக்கு 6,80,000 நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டு ஒரு 15 லட்சமாக இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு 10 பவுனை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 லட்சம் கிட்டக்க தான், இல்லை 7 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 7 லட்சம் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வரும். 10 பவுன் நகை வச்சுருக்கோம், ஒரு 10 பவுன் கூட நம்மளால் வாங்க முடியல, லோன் வாங்க முடியல. அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலும் ஒரு 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரை தான் வரும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அதுக்காண்டி தான் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்டக்க இருக்கிற காசு எல்லாத்தையும் போய் கோல்டுலேயே போடுறத விட்டுட்டு, நம்மளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் நம்மளுக்கு உதவுற மாதிரி பணம் வேணும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்கீமில் நம்ம ஏற்கனவே போன தடவை கோல்டு சேவிங் ஸ்கீம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீமில் நம்ம போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எஃப்டியாக போடலாம்,
எவ்வளவோ ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீமில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அது உதவும்னு சொல்லி எனக்கு தோணும், அடிக்கடி தோணும். நம்ம நகையை எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் நம்ம நினச்ச அளவுக்கு வந்து நம்ம நகையிலேருந்து வந்து லோன் வாங்கிட முடியாது அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா எல்லார்கிட்டக்கையும் வந்து 100 பவுன் நகை இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எல்லாராலையும் 100 பவுன் சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சிறுக 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 சேர்த்து வச்சாலும் 1 இயர் வந்து நமக்கு எவ்வளோ தான் சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு 3/4 பவுன் 1 பவுன் அப்படி தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 10 பவுன் அப்படி சேர்க்குறதுக்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆகும்னு வைங்களேன். மினிமம் ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிடுது அப்படின்னாலுமே நம்ம எவ்வளோ சேர்க்குறோம், எவ்வளோ நம்மளுக்கு அதில் லோன் கிடைக்கிது, நம்மளுக்கு எவ்வளோ வந்து அதை வச்சு நம்ம லோன் வாங்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, நம்ம அதை திருப்ப முடியலன்னு வச்சுக்கோங்க. கோல்டு லோன் போட்டு நம்மளால் திருப்ப முடியல, நம்ம வட்டி கூட நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா அதை உடனே வந்து ஏலத்துக்கு விட்டுருவாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மைனஸாக நான் அதில் பார்க்குறேன். நம்மளுக்கு டைமே இருக்காது. அதே மாதிரி ஒரு மாதம் வந்து நீங்கள் வட்டி கட்டலைனாலும் பாருங்கள், அடுத்த மாதம் வந்து வட்டி கட்டும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அது ஃபைனெல்லாம் போட்டு அப்படியே வந்து இப்போ 500 கட்டுற இடத்துல நான் அடுத்த மாதம் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 800 கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஓகே. இன்னொன்று, நம்ம கோல்டை வச்சு லோன் எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாதம் ஏதோ இடிக்குது, நம்ம குடும்ப செலவுக்கு ஏதோ ஒரு 5000 இடிக்குது அப்படின்னா நான் இதுக்கு 5000 நான் மாதம் மாதம் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டு லோன் தானே, அடுத்த மாதம் 5000 கட்டிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அலட்சியப்படுத்துறது வந்து எதுவாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த கோல்டு லோனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஆட்டோ டெபிட்டும் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ நம்ம சில பேங்க்கில் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மெத்தடே இன்னும் வரல. கூட்டுறவு பேங்க்லனா இன்னும் வரல. அதனால் நம்ம போய் கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நாள் நம்மளுக்கு வேலை இருந்துச்சுன்னா அடுத்த நாள் போவோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவோம். இப்போ நம்மளுக்கு அந்த வட்டி டேட்டு வந்து மறுநாள் போனாலும் வந்து அவங்க ஃபைன் தான் போடுவாங்க. நம்ம பாசிப்பயிறு தோசைக்கு நல்லா ஒரு கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம நகையை வச்சு வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் லோனும் ஒரு பக்கம் போகுது, கோல்டு லோனும் ஒரு பக்கம் போகுது அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா 2க்குமே அமௌண்ட் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஹோம் லோன் அந்த மாதிரி நம்ம போக போகிறோம் அப்படின்னா கோல்டை வச்சு ஒரு கடனை உருவாக்கிட்டு திருப்பி ஹோம் லோனுங்கிற இன்னொரு கடனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்து ஒரு லோனாக இருந்துட்டு இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரீயாக மைண்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு லோனை மட்டும் நம்ம வந்து ஈஸியாக கட்டிட்டு நம்ம திருப்புற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இதில் வந்து என்ன அபிப்பிராயம் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா மொறுன்னு ஊற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க, நல்லாவே வரும். இல்லை எனக்கு சாஃப்டாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் ஊற்றுறேன் பார்த்திங்களா, இந்த பதத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நான் அடுத்த தடவை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா பாய்.